இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்டான்புல்லில் டாக்ஸி விபத்து. சுவிஸில் வாழ்ந்த 3 தமிழர்கள் பலி, ஒருவருக்கு சுவிஸ் குடியுரிமை. ஜெனீவாவில் G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு போராட்ட தடை விவாதம் தீவிரம். சூரிச்சில் காலணியின்றி திருடனை துரத்திய போலீஸ் அதிகாரி. பாசல் நகரில் வாக்குவாதம் கத்தி தாக்குதலாக மாறி இளைஞர் காயம். பெர்ன் கண்டோனில் போலீஸை தவிர்த்து தப்பிய ஓட்டுநர் ஓடும் காரிலிருந்து குதித்து தப்பிய போது கைது. அமெரிக்க வரி நடவடிக்கையால் சுவிட்சர்லாந்தின் F-35 ஒப்பந்தம் பாதிப்பு. சொலத்தூன் கண்டோனில் போலி மின்சார தொழிலாளர்கள் பெயரில் வீடுகளில் திருட்டு. ஈஸ்டர் விடுமுறையை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் எதிர்பார்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. பஃபிகோன் பகுதியில் உள்ள ஒரு கார் பணிமனைக்குள் உடைத்து நுழைந்த சம்பவத்தில் 3 இளைஞர்கள் கைதாகினர். வியாழக்கிழமை 19 மார்ச் 2026 அன்று இரவு 10:45க்கு பின்னர் பஃபிகோன் பகுதியில் உள்ள தனது கார் பணிமனைக்குள் திருடர்கள் நுழைந்ததாக ஒரு கராஜ் உரிமையாளர் கண்டோன்ஸ் போலீஸ் வாய்ஸ் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் அளித்தார். அதே நேரத்தில் சந்தேக நபரை தாங்களை தடுத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 17 வயதான ஒரு பிரெஞ்சு இளைஞரை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அருகில் உள்ள பன்ஹோ பஃபிகோன் SZ பகுதியில் மேற்கொள்ள விரைவான தேடுதல் நடவடிக்கையில் மேலும் 2 17 வயதான பிரெஞ்சு இளைஞர்கள் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டனர். குற்ற செயலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்டதால் அவர்களும் பின்னர் கைதாகினர். இந்த வழக்கின் விசாரணையை சுவைஸ் கண்டோனின் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் கண்டோன்ஸ் போலீஸ் சுவைஸ் உடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் உயர்தர வாகனங்களை குறிவைத்து திருடும் குற்றவியல் அமைப்பின் பணிப்புரையின் கீழ் செயற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. குறிப்பாக விலை உயர்ந்த கார்கள் மீது குறிவைத்து செயற்படும் சர்வதேச குற்றவியல் வலை அமைப்புகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். மேலும் இவர்கள் இதற்கு முன்பு இடம்பெற்ற பிற உடைப்பு திருட்டுகள் மற்றும் வாகன திருட்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதையும் அதிகாரிகள் தீவிரமாக விசாரிக்கின்றனர். அத்துடன் விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. ஈஸ்டர் விடுமுறை காலத்தை முன்னிட்டு மார்ச் 27 முதல் சுவிட்சர்லாந்து முழுவதும் சாலைகளில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். குறிப்பாக வடக்கு தெற்கு இணைப்பில் முக்கிய பாதையாக உள்ள A2 கோத்தார்ட் அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் A13 சான் பெர்னார்டினோ வழித்தடங்களில் அதிக நெரிசல் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விடுமுறையை பயன்படுத்தி பலர் தெற்கு பகுதிகளுக்கும் குறிப்பாக திசினோ கண்டோன் நோக்கி பயணம் மேற்கொள்வது இதற்கு காரணமாகும். மேலும் மத்திய பிளாட்டோ பகுதிகளிலும் மேற்கு சுவிட்சர்லாந்தின் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் A12 மற்றும் A9 நெடுஞ்சாலைகள் வாகன நெரிசல் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் குடும்பங்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகமாக சாலையில் பயணம் செய்வதால் குறிப்பாக வார இறுதி நாட்களில் போக்குவரத்து மந்தமாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதற்கிடையில் சுவிஸ் பெடரல் ரயில்வேஸ் நிறுவனம் டிசினோ கண்டோ நோக்கி கூடுதல் ரயில் சேவைகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகமாக ரயில் சேவைகளை பயன்படுத்துமாறும் அதிகாரிகள் பரிந்துரைத்தனர். இதேவேளை வாகன ஓட்டிகள் முக்கிய நெடுஞ்சாலைகளையே பயன்படுத்த வேண்டும் என்றும் குறுக்கு சாலைகள் மற்றும் கிராமப்புற பாதைகள் வழியாக செல்லாமல் இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனால் உள்ளூர் போக்குவரத்து பாதிக்கப்படுவதை அவசர சேவைகளின் செயற்பாடுகளும் தடையின்றி இடம்பெறுவதை உறுதிப்படுத்த முடியும் என அவர்கள் தெரிவித்தனர். ஈஸ்டர் காலப்பகுதியில் பயண திட்டமிடலை முன்கூட்டியே செய்து நேரம் தாமதம் ஏற்படக்கூடும் என்பதையும் கருத்தில் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சொலத்தோன் கண்டோனில் கடந்த சில நாட்களாக தங்களை மின்சார தொழிலாளர்கள் அல்லது மின்சார கணக்கெடுப்பாளர்கள் என கூறி வீடுகளுக்குள் நுழைந்து பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கண்டோன்ஸ் போலீஸ் சொலத்தோர் எச்சரிக்கை விடுத்தது. இந்த கணக்கில் தெரிய வருகையில் பலரும் தங்கள் வீடுகளுக்கு போலி எலக்ட்ரீஷியன்கள் வந்ததாக புகார் அளித்தனர். பொதுவாக 2 பேர் கொண்ட குழுவாக செயற்படும் இந்த மோசடிக்காரர்கள் வீட்டின் மின்சார அமைப்புகளை பரிசோதிக்க வேண்டும் என கூறி உள்ளே நுழைகின்றனர். சில சம்பவங்களில் மின்சார பிளக் பாயிண்ட்கள் அல்லது சாக்கெட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்று கூறி வீட்டினுள் நுழைக்கின்றனர். அதன் பின் ஒருவரால் வீட்டில் உள்ளவர்களோடு பேச்சில் ஈடுபட்டு அவர்களை கவனத்தை சிதற செய்கின்றனர். அந்த நேரத்தில் மற்றொருவர் வீட்டின் மற்ற பகுதிகளில் பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை தேடி திருடி விடுகிறார். பல நேரங்களில் இந்த திருட்டு சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பின்னர் தான் தெரிய வருகிறது. இந்த வகை மோசடிகள் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களிலும் அவ்வப்போது பதிவாகிறது. குறிப்பாக வயதானவர்கள் அல்லது வீட்டில் தனியாக இருப்பவர்கள் இவ்வாறான குழுக்களின் இலக்காக மாறுவது அதிகமாக உள்ளது. இந்நிலையில் கண்டோன்ஸ் போலீஸ் சொலத்தோன் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் முன்பதிவு இல்லாமல் வீடு வருபவர்களை உள்ளே அனுமதிக்காமல் அவர்களின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறது. சந்தேகமான சூழ்நிலைகள் ஏற்படின் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளிக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
ஆர்கோஸ் பிரைட்டன்பர்க் பகுதியில் செயற்பட்டு வந்த உள்ளக கஞ்சா வளர்ப்பு மையம் ஒன்றை கண்டோன்ஸ் போலீசாய் சூரிச் விசாரணையின் போது கண்டுபிடித்து 3 கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்டு சூரிச் கண்டோனிலும் பல்வேறு பொருட்கள் பறிமுதலாகின. போலீசுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிரைட்டன்பர்க் பகுதியில் ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக கஞ்சா வளர்க்கப்படுவதாக சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அந்த இடத்தை கண்காணித்த கண்டோன்ஸ் போலீசாய் சூரிச் அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறி ஒருவரை பின்தொடர்ந்து சோதனை செய்தனர். அவரது வாகனத்தில் கஞ்சாவுக்கான சான்றுகள் மற்றும் சுமார் 30,000 யூரோ பணம் இருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 36 வயதுடைய ஜெர்மன் நாட்டு நபர் கைதானார். அதன் அடிப்படையில் சுமார் 1 மணி நேரத்தின் பின் அதே இடத்திற்குள் நுழைந்த மேலும் 2 நபர்களையும் போலீசார் கண்காணித்து சோதனை செய்தனர். 26 வயதுடைய கொசோவோ நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் 29 வயதான அல்பேனிய நபரும் போதைப்பொருள் சட்ட மீறல் மற்றும் குடியேற்ற விதிமுறைகள் மீறலுக்கென சந்தேகத்தின் அடிப்படையில் கைதாகினர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அந்த கஞ்சா உற்பத்தி மையத்திலும் சூரிச் கண்டோனில் உள்ள மேலும் 3 இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் சுமார் 24,000 சட்டவிரோத கஞ்சா செடிகள் மற்றும் ஒரு தொன் அளவிலான THC உள்ள கஞ்சா பொருட்கள் பறிமுதலாகின. மேலும் பல்வேறு ஆயுதங்கள், குண்டுகள், குண்டு துளையா ஜாக்கெட் மற்றும் சுமார் 11,000 சுவிஸ் பிராங்குகள் பணமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட மூவரும் சூரிச் கண்டோனில் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நடவடிக்கையில் கண்டோன்ஸ் போலீசாய் ஆர்கோ மற்றும் சூரிச் நுண்ணறிவு ஆய்வு நிறுவனம் ஆகியவை கண்டோன்ஸ் போலீசாய் சூரிச்சுக்கு ஆதரவளித்தன. விசாரணைகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் புதிய வரி காரணமாக சுவிட்சர்லாந்து மேற்கொண்டிருந்த சுமார் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான F-35 போர் விமான ஒப்பந்தம் தொடர்பில் புதிய சிக்கல்கள் உருவாகின. இந்த நிலைமையின் பின்னணியில் வட அமெரிக்க நாடான கனடாவும் தனது 28 பில்லியன் டாலர் மதிப்பிலான அதே வகை போர் விமான கொள்முதல் திட்டத்தை மீண்டும் ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்து தனது வான்படை திறனை மேம்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் F-35 போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த வரி கொள்கைகள் மற்றும் அதனால் உருவான அரசியல் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக இந்த ஒப்பந்தம் மீதான நம்பிக்கை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அரசியல் மாற்றங்களால் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் கனடா அரசும் தங்களது மிகப்பெரிய பாதுகாப்பு முதலீட்டான F-35 திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. உலகளாவிய அரசியல் பதட்டங்கள், பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் நீண்டகால நம்பகத்தன்மை மற்றும் செலவீன அதிகரிப்பு போன்ற காரணிகள் இந்த முடிவுகளுக்கு பின்னணியாக உள்ளன. நிபுணர்களின் கருத்தின்படி ஒரு நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல் திட்டங்கள் வெறும் தொழில்நுட்ப திறன் அல்லது விலை மாத்திரமன்றி அரசியல் நிலைத்தன்மை மற்றும் சர்வதேச உறவுகளின் மீது அதிகமாக சார்ந்து இருக்கின்றன. அமெரிக்காவின் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் கூட்டாளி நாடுகளின் திட்டங்களையும் நேரடியாக பாதிக்கலாம். சுவிட்சர்லாந்து இதுவரை நடுநிலை கொள்கையை கடைபிடித்து வந்தாலும் அதன் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு சூழ்நிலைகள் மாறிவரும் நிலையில் புதிய தீர்வுகளை ஆராய வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளது. அதேபோல் கனடாவும் தனது பாதுகாப்பு தேவைகளை மாற்று வாய்ப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடும் என அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 078 31 31 081. பெர்ன் கண்டோனில் உள்ள ரெகோன் வேலிய பகுதியில் இடம்பெற்ற வழக்கமான போக்குவரத்து சோதனையின் போது போலீசை தவிர்த்து தப்பிச் செல்ல முயன்ற ஓட்டுநரின் ஆபத்தான துரத்தல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் தெரிவித்தபடி வெள்ளிக்கிழமை பிற்பகல் சுமார் 2:30 அளவில் அந்த நபர் போலீஸ் சோதனையில் நிற்க மறுத்து A16 அதிவேக நெடுஞ்சாலையில் பீல் நோக்கி வேகமாக தப்பிச் சென்றார். உடனடியாக போலீஸ் ரோந்து வாகனங்கள் அவரை தொடர்ந்து துரத்தின. தப்பிச் செல்லும் போது ஓட்டுநர் பல போக்குவரத்து விதிகளை முற்றிலும் புறக்கணித்து சில இடங்களில் மிக அதிக வேகத்தில் பயணித்துள்ளார். போலீசார் பலமுறை எச்சரிக்கை சிக்னல்கள் மற்றும் நிறுத்த உத்தரவுகள் வழங்கிய போதும் அவர் அவற்றை ஏற்காமல் தொடர்ந்து தப்பிச் செல்ல முயன்றார். இந்த நிலையில் லாஹியூட் பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலையிலிருந்து வெளியேறிய அவர் கிராமப்புற சாலையில் நுழைந்த பின்னர் இன்னும் நகர்ந்து கொண்டிருந்த காரில் இருந்து திடீரென குதித்து சுஸ் திசையில் நடையிலேயே தப்பினார். வாகனத்தில் இருந்த குறைந்த வயது துணை பயணி அப்போது காருக்குள் இருந்தபடியே இருந்தார். ஓட்டுநர் இல்லாமல் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு வாகனத்தில் மோதியது. சம்பவ இடத்தில் நிலைமை பதற்றமடைந்த நிலையில் போலீசார் தங்களது சேவை ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என எச்சரித்த பின்னரே ஓட்டுநர்
ஓட்டுநரும் அவரது குறைந்த வயது துணை பயணியும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டனர். இருவரும் மேலதிக விசாரணைக்கென போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது, ஓட்டுநர் பல்வேறு போக்குவரத்து குற்ற செயல்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை ஜூரா பெர்னோய் சீலாந்து பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் தொடர்கிறது. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் 18 வயதான இளைஞர் ஒருவர் கத்தியால் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் இருவரை பாசல் கண்டோனல் காவல்துறை கைது செய்தது. சென்ட்ரல் பகுதியாக கருதப்படும் பாஃபுசப்ளட்ஸ் அருகே நள்ளிரவு கடந்த சில நேரத்திலேயே ஒரு குழுவினருக்கும் இரு இளைஞர்களுக்கும் இடையில் முதலில் வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் இந்த வாக்குவாதம் திடீரென வன்முறையாக மாறியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான 20 வயதுடைய சுவிஸ் நாட்டு இளைஞர் மற்றும் 23 வயதான இத்தாலியர் 18 வயதுடைய இளைஞரை கத்தியால் தாக்கியதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக பாசல் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது. தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவத்தின் பின் குற்றச்சாட்டுக்குள்ளான இருவரும் தப்பிச் செல்ல முயன்றாலும் குறுகிய துரத்தலுக்கு பின்னர் காவல்துறையால் கைதாகினர். இந்த சம்பவத்தின் பின்னணி காரணம் என்ன, துல்லியமாக எவ்வாறு இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்பதை கண்டறிய பாசல் கண்டோனல் காவல்துறை விரிவான விசாரணையை தொடங்கியது. நகர மைய பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிகரித்து வரும் இத்தகைய வன்முறை சம்பவங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்புகின்றன. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் விடுமுறை நாளிலும் கடமை உணர்வை வெளிப்படுத்திய நகர காவல்துறை அதிகாரி ஒருவரின் செயற்பாடு கவனத்தை ஈர்த்துள்ளது. அதிகாலை நேரத்தில் சந்தேகத்துக்கிடமான சத்தம் கேட்டதன் பின்னர் காலணியின்றி வெளியேறி திருடனை துரத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு முன்னதாக சூரிச் நகர காவல்துறை அதிகாரி தனது விடுமுறை நாளில் வீட்டில் இருந்தவேளை கண்ணாடி உடையும் போன்ற சத்தத்தால் விழித்தார். அந்த சத்தம் சாதாரணமல்ல என உணர்ந்த அவர் உடனடியாக வெளியே சென்று பார்த்தார். அவசரத்தில் காலணிகள் அணிய நேரமின்றி அவர் காலணி இன்றியே வெளியேறினார். அப்போது அருகில் இருந்த ஒரு கடையில் முகமூடி அணிந்த நபர் ஒருவர் பணப்பட்டியை கையாளுவதை கண்டார். நிலைமை மோசமாக இருப்பதை உணர்ந்த அதிகாரி உடனடியாக தனது வீட்டுக்குள் திரும்பி மொபைல் தொலைபேசி எடுத்துக்கொண்டு உள்ளூர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். அதன் பின் மீண்டும் வெளியே வந்தபோது அந்த முகமூடி அணிந்த நபர் தப்பிச் செல்ல முயன்றார். இதைத் தொடர்ந்து காலணியின்றி அவரை துரத்தி பகுதி முழுவதும் ஓடிச் சென்று சரணடையும்படி கேட்டுள்ளார். சில நிமிடங்களுக்கு பின் சந்தேக நபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். சிறிது நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்த சூரிச் நகர் காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்து விசாரணையை தொடங்கினர். இந்த நடவடிக்கையின் போது ஆண்டி சிறிய காயங்களுக்கு உள்ளானாலும் தற்போது மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் கூறுகையில், நான் வேறு விதமாக நடந்து கொள்ள முடியாது, அந்த நேரத்தில் செயற்பட வேண்டியது அவசியம் என்றார். சூரிச் நகர காவல்துறை தனது பணியாளரின் துணிச்சலான நடவடிக்கையை பாராட்டி பொதுமக்களின் பாதுகாப்புக்கென இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு செயற்படும் அதிகாரிகள் இருப்பது பெருமை என தெரிவித்துள்ளது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற பயங்கர டாக்ஸி விபத்தில் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. உயிரிழந்தவர்களில் ஒருவருக்கு சுவிஸ் குடியுரிமை இருந்தது என சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு அலுவல்கள் துறை உறுதிப்படுத்தியது. இந்த விபத்து இஸ்தான்புல்லின் பென்டிக் பகுதியில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலையில் அதிகாலை சுமார் 6 மணியளவில் நிகழ்ந்துள்ளதாக துருக்கி ஊடகங்கள் தெரிவித்தன. அங்காரா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டாக்ஸி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்று சாலை ஓர நீர்வழி கால்வாய்க்குள் பாய்ந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து மிகவும் கடுமையாக இருந்ததால் வாகனம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் இருந்தது. அதில் பயணம் செய்தவர்கள் வாகனத்துக்குள் சிக்கிக் கொண்டனர். சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர், காவல்துறை மற்றும் அவசர மருத்துவ குழுக்கள் விரைந்தன. இந்த விபத்தில் 3 சம்பவ இடத்திலேயே பலியாகினர். உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் ஒரு ஆணும் ஆவர். அவர்கள் 3 சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த தமிழர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகின. எனினும் சுவிட்சர்லாந்து ஊடகங்களில் தமிழர்கள் என குறிப்பிடப்படவில்லை. அவர்களில் ஒருவருக்கு சுவிஸ் குடியுரிமை இருந்தது உறுதியானது. மேலும் இன்னொரு நபர் கடுமையான காயங்களோடு மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தில் சிக்கி இருந்தவர்களை வாகன இடிபாடுகளில் இருந்து மீட்பது சவாலாக இருந்ததாகவும் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி உடல்களை வெளியேற்றியதாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் பின்னர் நீதி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு அலுவலர்கள் துறை தகவல் பெற்றுள்ளதாகவும் துருக்கியில் இடம்பெற்ற விபத்தில் சுவிஸ் குடியுரிமை பெற்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றும் அதன் பேச்சாளர் லியா சூரிச் தெரிவித்தார். மேலும் இஸ்தான்புல்லில் உள்ள சுவிஸ் தூதரகம் துருக்கி அதிகாரிகளோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு காரணங்களால் மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் உயிரிழந்தவர்களை சேர்ந்ததாக கூறப்படும் தகவல்கள் மற்றும் படங்களும் பரவி வருகின்றன. எனினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்களுக்கு முன் அவற்றை பகிர்வதில் எச்சரிக்கை தேவைப்படுவதாகவும் அறிவுறுத்தப்படுகிறது. விபத்து எவ்வாறு ஏற்பட்டது, வேக கட்டுப்பாடு அல்லது பிற காரணங்கள் இருந்தனவா என்பது குறித்து துருக்கி காவல்துறை விசாரணையை தொடங்கியது. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் மற்றும் சுவிஸ் சமூகங்களிடையே இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு வெளிநாட்டு பயணங்களில் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தையும் நினைவூட்டுகிறது.
சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கண்டோனில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு போராட்டங்களை தற்காலிகமாக தடை செய்யும் முன்மொழிவுகள் அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. வலதுசாரி பெரும்பான்மை கொண்ட பாராளுமன்றம் ஜூன் 11 முதல் 19 வரை போராட்டங்களை தடை செய்யும் தீர்மானத்தை அவசரமாக நிறைவேற்றியது. மேலும் சிலர் ஜூன் 10 முதல் 22 வரை பாதுகாப்பு இடைவேளை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நடவடிக்கைகள் மாநாட்டின் போது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை அனுமதியில்லாத போராட்டங்களை உடனடியாக கலைக்கவும் வணிக நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு இடதுசாரி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. போராட்ட உரிமை அரசியலமைப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்படுவதால் முழுமையான தடை அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கும் என அவர்கள் எச்சரித்தனர். மாநில அமைச்சர் கரோல் அண்ட் காஸ்ட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நிபுணர்கள் பணியாற்றி வருவதால் அவர்களை நம்ப வேண்டும் என தெரிவித்தார். போராட்ட அனுமதி தொடர்பான இறுதி முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.